அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொங்கல் வேவு விருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மட்டன் குழம்பு இல்லைன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி ஆட்டுக்கறி குழம்பு தான் வைக்க போகிறேன். மட்டன் வாங்கிட்டு எலும்பு இல்லாமல் கொஞ்சமாக கறியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். உப்பு கறி செய்ய கடையில் கேட்டாலே இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. எலும்பு பகுதி சவு பகுதியெல்லாம் சேர்த்துட்டு இதை குழம்பா வைக்கலாம். 1/2 கிலோ அளவு எலும்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு கறி எடுத்திருக்கேன். கறி குழம்புக்கு மசாலா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு 7 முந்திரி பருப்பு, தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பூ. கசகசா இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து வதக்கிக்குங்க. இல்லாதனால முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். குழம்பு கெட்டித்தன்மையும் கொடுக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு பண்ணிடலாம். நல்லா ஆறினதும் மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை இலை, வாசனை சாமான் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் குண்டு குண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தக்காளியை சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மட்டனை சேர்த்து வதக்கிட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா நல்லா நிறமாக இருக்கும். அதனால் முதல்ல சேர்த்துருக்கேன். இப்போ கறியை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்க வேண்டாம். ஏன்னா மசாலாவில் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம். மசாலாவில் சேர்க்கலைன்னா இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மசாலா வேறு சேர்க்க போகிறோம். கம்மியான அளவு சேர்த்தா போதும். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதே சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்து அரைச்சிருந்தா அதே சேர்த்துக்கலாம். நான் தனித்தனியாக அரைச்சிருக்கிறதுனால தனித்தனியாக சேர்க்குறேன். இது வெறும் மல்லித்தூள் இல்லை, சீரகம் சோம்பெல்லாம் அதில் சேர்த்து அரைச்சிருக்கோம். மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு கீழே லிங்க் தரேன். சேர்த்து லேசாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, எலும்பு கறியெல்லாம் வேறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நச்சுட்டு சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 6லேருந்து 7 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்து கொதிக்க விடலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை கழுவி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறி குழம்பை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் சேரும். மட்டன் குழம்பு கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கர் எடுத்துட்டு இப்போ உப்பு கறிக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு கறி வரட்டு கறியாக தான் செய்ய போகிறேன். இதுக்கு எந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்தோம். மட்டன்லேயே தண்ணி விடும். 1 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாலே இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். கொஞ்சம் அதிகப்படியான விதையை நீக்கிக்கலாம். இது சேர்க்க வேண்டாம். உப்பு கறிக்கு தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வேணா சேர்த்துக்கலாம்.
இப்போ கறியை சேர்த்துடலாம். இந்த அளவு தண்ணியோட சேர்த்தாதான் மிளகாயெல்லாம் வெந்து சேரும். கொஞ்ச நேரத்தில் இந்த தண்ணி சுருண்டு வந்துடும். மிளகு சீரகத்தூள் வேணால் லேசாக தூவிக்கலாம். அது சேர்க்காமையும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகுத்தூள், அதே அளவு சீரகத்தூள். அதிகமான தண்ணி இருந்ததுன்னா மூடியை திறந்து வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரம் வற்றிடும். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா சுருளை பரட்டி எடுத்துக்கலாம். இது கறியில் உள்ள தண்ணி தான், அதனால சீக்கிரம் வற்றிடும். அந்த பதத்தில் எடுத்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோறு வடித்து எடுத்துட்டேன். சைவத்துக்கு புடலங்காய் தோட்டல் இல்லைன்னா கூட்டு வைக்கலாம், இல்லைன்னா பிளாமோஸ் கூட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி புடலங்காய் தோட்டல் செய்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, புடலங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதிகமான உப்பு சேர்த்துடக்கூடாது, கம்மியான உப்பு சேர்த்தா போதும். சேர்த்து கலந்துட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி அழுத்தி வைக்கணும். இப்போ தோட்டல் செய்யலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அஞ்சு மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பிரட்டி வச்சுருக்க காயை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அந்த காய். ரொம்ப அதிகமாக வேக விடக்கூடாது. ஏற்கனவே அந்த காயில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம், அதுவே சரியாக இருக்கும். வத்தலையில் மட்டும் லேசாக தூவிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். குழையாம வேக வச்சா துவரம் பருப்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் பூ. இப்போ துவட்டல் ரெடி ஆயிடுச்சு. முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கறி வறுத்தெடுத்தா அந்த கடாயில் அந்த முட்டையை சேர்த்து பரட்டிக்கலாம். இப்போ மீனுக்கு மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை மூடி எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து குழப்பிக்கலாம். மீன் அந்த மசாலாவில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் பரட்டி வைக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீனை பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாயாசத்துக்கு பால் காய வச்சுருக்கேன். வறுத்த சேமியா சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தேவையான அளவு சீனி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுக்குத்தூள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்துலாம். 1/4 கப் அளவு தேங்காய் பூ. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பளம் பொரிக்கிறேன். இப்போ அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ வேவு விருந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், கறி குழம்பு, மீன் வறுவல், புடலங்காய் துவட்டல், உப்பு வரட்டு கறி, முட்டை, அப்பளம், பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிறந்த வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு வேவு கொடுக்கையில் பொண்ணு வீட்டில் இந்த விருந்து செய்யணும். நம்ம விருப்பம்தான், எத்தனை வகை வேணாலும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.